ஃப்ரெண்ட்ஸ், பங்களாதேஷ் இந்தியாவால் தான் ஒரு தனிநாடாக உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்பு இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு இருந்துச்சு. 17-18 மாதங்களுக்கு முன்பு ஷேக் ஹசீனா அவர்களுடைய அவாமி லீக் பார்ட்டி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டது. அதுக்கு பேர் தான் ஜூலை ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை ரெவல்யூஷனுக்கு பிறகு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்தியாவிலிருந்து திரும்பவும் பங்களாதேஷுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய கோரிக்கை. அதை இந்தியா நிராகரித்து விட்டது. எங்களிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம் என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய கொள்கை. அதன்படி ஷேக் ஹசீனா அவர்களுக்கு இங்கே புகலிடம் அளிக்கப்பட்டது. இதன் காரணமாக பங்களாதேஷில் பல்வேறு இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரே பதட்டமாக ஒரு டென்ஷன் உள்ள ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் நோபல் பரிசு பெற்ற அந்த முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு கடந்த 18 மாதங்களாக இருந்து இப்பொழுது ஒரு தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு அறுதி பெரும்பான்மை பெற்றது. ஷேக் ஹலிதா ஜியா அவர்களுடைய பார்ட்டி பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. இது மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 217 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றுள்ளது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் ஹடியா அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார். அப்பொழுதும் இந்தியா மீது குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. இந்தியா தான் அந்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறது என்று. அந்த ஹதியாவினுடைய பார்ட்டியும் அதில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் என்சிபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, நேஷனலிஸ்ட் சிட்டிசன் பார்ட்டி. இப்போ நம்ம ஊரில் இருக்கலையே என்சிபி, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, சரத் பவார், அது மாதிரி அங்கேயே ஒரு என்சிபி. அங்கே இன்னொரு பிஜேபி ஒன்று இருக்குது. எப்படி நம்ம ஊரில் ஒரு பிஜேபியோ அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் ஒரு பிஜேபிங்கிற ஒரு பார்ட்டி. அது ஒரே ஒரு சீட் மட்டும் வின் பண்ணுச்சு. அது என்னென்னா பங்களாதேஷ் ஜாட்டியா பார்ட்டி, அதான் பிஜேபி. இந்த என்சிபியினுடைய எதிர்க்கட்சி என்ன அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டி ஜமாத்தி இஸ்லாமி. இந்த ஜமாத்தி இஸ்லாமி 300 சீட்லையும் கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஒரு சில கட்சிகளை கூட்டணியில் வைத்துக்கொண்டு. ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 67 சீட்டுன்னு நினைக்கிறேன், அந்த அளவிற்கு தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். பிஎன்பி இந்த கட்சியை ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ஜமாத்தி இஸ்லாமி ஒரு தீவிரவாத கொள்கையை கொண்டவர்கள். அவர்களை பொறுத்தளவு முதல் கொள்கை இந்தியாவிற்கு எதிரான ஒரு கொள்கை தான். ஆனால் இந்த பிஎன்பியை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. அவர்கள் ஒரு சமரசமான ஒரு நடுநிலைமையான கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய நிலைப்பாடு. அதன்படி பிஎன்பி வெற்றி பெற்றிருப்பது இந்தியாவிற்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான். தாரிக் ரஹ்மான் அவர் தான் இப்பொழுது பங்களாதேஷினுடைய பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருக்கின்றார். இந்த தாரிக் ரஹ்மான் தான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஷேக் ஹலிதா ஜியா மற்றும் ஜியாவூர் ரஹ்மான் இவர்களுடைய மகன். இவர் கிட்டத்தட்ட 17 வருடங்கள் எக்ஸைல் அப்படின்னு சொல்லுவாங்க, லண்டனில் தலைமறைவாக இருந்தார். 17 வருடங்களுக்கு பின்பு தான் இப்பொழுது பங்களாதேஷ் திரும்பி இருக்கின்றார். அதுவும் ஒரு பிரதம மந்திரியாக அவர் இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கின்றார். இதில் இன்னொன்று கேட்கலாம், ஷேக் ஹசீனா அவர்களுடைய பார்ட்டியினுடைய நிலைமை என்னாச்சுன்ட்டு. இந்த தேர்தலில் அவாமி லீக் பார்ட்டி தடை செய்யப்பட்டு விட்டது. அவர்கள் யாரும் இந்த தேர்தலில் பங்கேற்கவில்லை. அப்படின்னா எவ்வளவு சதவீதமான ஓட்டுகள் பதிவாகியது? கிட்டத்தட்ட 62% ஓட்டுக்கள், வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த தேர்தலில். அப்படியே அவாமி லீக் சப்போர்ட்டர்ஸ் இருந்தால் கூட ஒரு 30-32% அவர்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் நிச்சயமாக ஜமாத்தி இஸ்லாமிற்கு எதிரானவர்கள். பிஎன்பியும் மிகப்பெரிய ஒரு எதிரான ஒரு கொள்கையை தான் கொண்டிருந்தது. யாருக்குன்னா இந்த ஷேக் ஹசீனாவுக்கு. அவர்கள் இந்தியாவிலிருந்து திரும்பவும் இங்கே வரவழைக்க வேண்டும், திரும்பவும் இங்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது தான் இந்த பிஎன்பியோட நிலைப்பாடும். இருந்தாலும் தாரிக் ரஹ்மான் அவர்களுடைய அந்த பிஎன்பி கட்சி வெற்றி பெற்றவுடன் நம்முடைய பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து செய்தியை அனுப்பினார்கள். இதை பங்களாதேஷ் அரசும் பாராட்டியுள்ளது. மற்றும் இவருடைய பதவியேற்பிற்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டரையும் அழைத்திருந்தார்கள். ஆனால் நம் நாட்டின் சார்பாக ஓம் பிர்லா அவர்கள் சிறப்பு விருந்தினராக தாரிக் ரஹ்மான் அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டுள்ளார். இதுதான் இப்பொழுது நிலைமை. நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவில் இந்த பிஎன்பி பார்ட்டி பங்களாதேஷில் வெற்றி பெற்றிருப்பது நம்முடைய வெளியுறவு கொள்கைக்கு ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற பார்ட்டி வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் இந்தியாவிற்கு எதிரான ஒரு கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள். இருந்தாலும் கூட இப்பொழுது நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜமாத்தி இஸ்லாமியினுடைய தலைவரையும் பங்களாதேஷில் உள்ள டாக்காவில் சந்தித்திருக்கின்றார். இப்படி ஒரு நிலைமை இப்பொழுது இருக்கின்றது. 2024 நடந்த அந்த ஜூலை புரட்சி பங்களாதேஷில், அது ஜென்சி மாணவர்கள் புரட்சின்னு சொல்லப்படுகிறது. அந்த புரட்சினால தான் இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டார்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்டும் இந்த எலெக்ஷனில் பங்கேற்றார்கள். ஆனால் அவர்கள்
வெற்றி பெற முடியவில்லை. ஒரு சில இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவங்க ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிற அந்த அரசியல் கட்சி ஒத்துழைப்புடன் அவர்களும் பங்கேற்றார்கள். இருந்தாலும் அவர்கள் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், புரட்சி என்பது ஒன்று, அதே சமயத்தில் அந்த புரட்சியில் பங்கு பெற்றவர்களெல்லாம் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களோ அந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவார்கள் என்பது பங்களாதேஷை பொறுத்தளவில் உண்மையில்லை என்று தெரிகிறது. அந்த புரட்சியில் பங்கேற்ற அனைவர்களும் வாக்களித்திருந்தாலும் அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் அங்கு இது நடைபெறவில்லை. இது ஒரு பாடமாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் மற்ற நாடுகளில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அமைப்புகளுக்கும் இது நிச்சயமாக ஒரு பாடமாக இருக்கும். இந்த தேர்தலில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஜூலை சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூலை சார்ட்டர் அதற்கும் இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஒரு ரெஃபரண்டம் மாதிரி ஓட்டு போட்டாங்க. ஒன்று யார் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்க. இன்னொரு ஓட்டு ஜூலை சார்ட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஓட்டு போட்டாங்க. அந்த ஜூலை சார்ட்டர் அப்படின்னா என்னென்னா, இது கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ், அதாவது அரசியல் அமைப்பினுடைய சீர்திருத்தம். எதிர்காலத்தில் இந்த பங்களாதேஷ் மீண்டும் ஒரு சர்வாதிகார ஆட்சிக்குள் வரக்கூடாது, அதற்கு எந்த விதமான சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கு எப்படிப்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் இந்த ஜூலை சார்ட்டர் அப்படிங்கிற ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டு அதற்கும் ஒரு ரெஃபரண்டம் மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதற்கும் அமோக ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆளுங்கட்சியான இப்பொழுது அந்த பிஎன்பி ஜூலை சார்ட்டரில் ஒரு சில அம்சங்களுக்கு அவர்கள் எதிராக இருக்கின்றார்கள், அதாவது எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். ஜமாத்தி இஸ்லாமியை பொறுத்தளவில் முழுமையாக இந்த ஜூலை சார்ட்டரை ஆதரிக்கின்றார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் பங்களாதேஷ் இருக்கின்றது. நம்மை பொறுத்தளவில் நம்முடைய அண்டை நாடு, அது எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடு வளமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும். மக்கள் பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் நல்ல ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம். இந்த பிஎன்பி ஆட்சியின் கீழ் உள்ள பங்களாதேஷும் நம்முடைய நாடும் நிச்சயமாக ஒரு நல்ல உறவை மேற்கொள்ளும் என்று நம்புவோம்.